மணிகண்டன் படத்தோட அசோசியேட் டைரக்டரா ஒர்க் பண்ணிருக்கு. இவரு கன்னியாகுமரி மாவட்டத்துல கன்னியாகுமரி ஈவெண்ட் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் பண்ணிட்டு இவரு ரொம்ப நல்லவர். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வரும்போது நான் படம் இந்த சினிமா ஃபீல்டுக்கு வரும்போது எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாரு. பிரச்சனைகளை எல்லாம் தரணம் செய்து பிரச்சனைகளுக்கு முடிவு சொல்லி அந்த ஒரு வருஷம் நீ கூட இருந்து இந்த படம் வெற்றிக்கு தியேட்டருக்கு ரிலீஸ் கொண்டு வர்றதுக்கு எல்லா உதவிகளும். அதனால இவங்க எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அவர் நல்ல மனுஷன். யாருக்கிட்ட பேசினாலும் யாருக்கிட்ட எந்த கோபமும் இல்ல, யாரும் எது பண்ணாலும் யோசிப்பாங்க. சிந்திக்கிற ஒரு பர்சனாலிட்டி, பெரிய அளவுக்கு சிந்திக்கிற ஒரு பர்சனாலிட்டி. இன்னொருத்தனுக்கு துரோகம் பண்ணாமல் நிறைய விஷயங்கள் அவங்க என்ன பண்ணாலும் அதுல இன்னொருத்தனுக்கு துரோகம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ரூட்ல அவரு போகாது. அதனால அவரை மாதிரி ஒரு பர்சனாலிட்டி எனக்கு இருக்கிறதுனால அவரு என் படத்துக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்து இனியும் நிறைய படம் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணும், ஏன்னா எனக்கு இருந்த சில பிரச்சனைகளுக்கு அவரும் ஒரு என்னன்னா அதுலயும் அவர் ஒரு விஷமம். உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுலயும் என் துக்கத்திலேயும் எல்லாத்துலயும் அவங்க பங்கு சேர்ந்து என் சந்தோஷத்திலையும் அவங்க பங்கு சேர்ந்து என்னை கரெக்டா அவரு விரும்பி என் மேல ஒரு நம்பிக்கையை வச்சு என் கூடவே நின்று நான் சில விஷயங்களுக்கு சில கோவப்பட்டுருச்சு. அது ஏன் அப்படி கோவப்படுது, அது என்ன நிலைமையில கோவப்படுது, அது வேற அவருக்கு கரெக்டா அது புரிஞ்சுது. ஆனா இந்த ஃபீல்டுக்கு ஒரு புதுசு. ஆனாலும் நான் கொடுத்த ஒர்க்கு ஒரு அழகா பண்ணி ஒரு சினிமாவில புதுசா ஒரு ஆளு இப்படி எதுவும் பண்ணாது. இந்த காரணத்தாலும் தெரியாத ஒரு ஃபீல்டு, அந்த ஃபீல்டுக்குள்ள இவ்வளவு அளவுக்கு அந்த அசோசியேட் டைரக்டர் பதவிக்கு அவங்க வந்துருச்சு. அவ்வளவு பெரிய ஒரு என்ன சொல்ற ஒரு நல்ல ஒரு மனுஷன். இந்த ஒரு இவரை பாராட்டி தான் ஆகணும்.